எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 257வது வீடியோ. இதில் தொடர்ந்து நம்ம ரேக்கியை பற்றி பார்த்துட்டு வரோம். இது ரேக்கியை சம்மந்தித்த வரைக்கும் 4வது வீடியோ. இதில் ரேக்கியோட தொடக்கம் எங்கேருந்து, ஏன்னா ரேக்கிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை. அப்போ இது ஜப்பானில் தொடங்குச்சுன்னு நமக்கு புரியும். அதோட கதை என்ன? ஸோ இந்த வீடியோவில் நிறைய கதை, ஒரு பெரிய கதை கேட்க போகிறீங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு கேளுங்க. ஓகே. அதாவது ஆரிஜின் ஆஃப் ரேக்கியோட தொடக்கம் எங்கே அப்படின்னா, அதாவது ஜப்பானில் கியோத்தோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் 2014 போகும்போதே பார்த்தேன். என் பையன் என்னை கூட்டிகிட்டு போனான். அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறைஞ்ச இடம். அதாவது ரொம்ப காமாக இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த இடத்துல போகும்போதே நமக்கு அந்த பக்தி அப்படியே வழியும். அந்த மாதிரி ஒரு இடம். அதுதான் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு பிளேஸ் அப்படிங்கிறது. அங்கே ஒரு கோல்டன் டெம்பிள் இருக்குது, சின்ன அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனான் பையன். அப்போது அந்த கியோத்தோங்கிற இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி பேர் தோஷிஷா யூனிவர்சிட்டி. அதில் டாக்டர் மிகாவோ உசிங்கிறவர் டைரக்டராக இருந்தார். டைரக்டர் ஆனால் கூட கிளாஸ் எல்லாம் எடுப்பார். அதாவது இந்த எந்த உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் இந்த டீச்சிங் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க எங்கே போனாலும் டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் டீச்சராக இருந்து செலெக்ஷன் ஆகி பிரின்சிபல் ஆனேன். ஆனால் கூட ரவுண்ட்ஸ் எடுக்கும்போது எந்த கிளாஸில் டீச்சர் இல்லையோ அந்த கிளாஸில் உள்ளே ஏறிடுவேன். அது சின்ன கிளாஸோ பெரிய கிளாஸோ அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன் ஃபுல் பீரியடும். அது நமக்கு ஒரு டெண்டன்சி. அந்த மாதிரி இவர் டைரக்டர் ஆனால் கூட ஒரு கிளாஸில் போய் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதில் அன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவோட ஹீலிங் கெப்பாசிட்டியை பற்றி பேசிகிட்ருக்கார். இயேசு கிறிஸ்து அப்படி ஹீல் பண்ணார், எல்லாத்தையும் குணமளித்தார், அது பண்ணார், இது பண்ணார் அப்படின்னு. அப்போ அதில் ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான். சார், நீங்கள் இயேசு கிறிஸ்து ஹீல் பண்ணதை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டான். அது அவருக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுனா ஒரு பொறி தட்டிடுச்சு, ஒரு தீ பொறி அங்கே தலைக்குள்ளே ஏறிடுச்சு. அப்போ அவர் யோசிக்கிறார், ஆமாம், நம்ம ஜீசஸ் இவ்வளவு தூரம் ஹீல் பண்ணாருங்கிறோம், எனக்கு ஏன் இப்போ ஜீசஸ்க்கு ஹீல் பண்ண முடிஞ்சால் எனக்கு ஏன் ஹீல் பண்ணக்கூடாது மற்றவங்கள, ஏன் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு யோசித்தார். அப்போ ஜப்பான்லேயே அங்கே சர்ச்சஸ் இருக்குது. ஏன்னா ஜீசஸ் சர்ச்சில் அட்டாச்சுடுங்கிறதுனால சர்ச்சோட உயர்ந்த அதிகாரிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அப்போது கேட்குறாரு, இந்த ஹீலிங்கை பற்றி நீங்கள் சர்ச்சில் ஹீலிங் பண்ணுவீங்களா, ஹீலிங் பண்ணி மக்களுக்கு குணமளிக்கிறது உண்டா அப்படின்னு கேட்டார் லெட்டரில். அவருக்கு ஒரு பதில் லெட்டர் வந்தது, சர்ச்சில் நாங்கள் ஒன்றும் ஹீலிங் பண்ணுறது இல்லை அப்படின்னு. ஸோ அதோட அந்த சாப்டர் அங்கே க்ளோஸ். அப்போ இவர் இப்படியே யோசிக்கிறார். அப்போ ஜப்பானில் நமக்கு ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியாது அப்படின்னு தோணிடுச்சு. அப்போ இவர் என்ன செஞ்சார், அமெரிக்கா போனார். அமெரிக்கா போய் தியாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணார். இவர் ஏற்கனவே பிஹெச்டி பண்ணி தான் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு தலைவராக இருக்கார். இன்னொரு பிஹெச்டி பண்ணுறார், ஆராய்ச்சி பண்ணுறார். தியாலஜிங்கிறது இந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடவுள்னா என்ன, அது ஃபிலாசபி. ஆனால் தியாலஜியும் இந்த மாதிரி தான், கிரந்தங்கள்லாம் படிக்கிறது, அதை பற்றி சர்ச்சை பண்ணுறது. அதில் பிஹெச்டி வாங்கிட்டார். அது மட்டும் இல்லை, யுஎஸ்ஏ போய் சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டார். ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் நிறைய, அதாவது பெரிய பெரிய இம்பார்ட்டண்ட் கிரந்தங்களெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கு. அப்போ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தெரிஞ்சால், மொழி தெரிஞ்சால் தான் அதை படித்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சி சான்ஸ்கிரிட்டும் கற்றுக்கிட்டார். ஓகே. அவர் இப்போது இந்த டாக்டர் மிகா உசி தான் இந்த ரேக்கிக்கு முதல் காரணமானவர். அப்போ அவருக்கு சொன்ன வழிகளை தான் நம்ம இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறோம்.
வேறையும் பலர் அங்கங்கே ரெய்க்கின்னு நிறைய சிஸ்டம்ஸ் உண்டாக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த டாக்டர் மிகாவோ உசி பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னல் உசி ரேக்கி சிஸ்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போது இந்த டாக்டர் மிகாவோ உசி ஜப்பான்லேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு புத்திசத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏன்னா ஜப்பானில் ஒட்டுமொத்தமும் புத்திஸ்ட்டு தான், புத்தரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. புத்தர் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய சிலையெல்லாம் இருக்குது. அதை பற்றி நான் இந்த தடவை போன வருஷம் நான் ஜப்பான் போகும்போது 2 பெரிய டெம்பிளுக்கு போனேன். அதை பற்றியெல்லாம் நான் வேறொரு சேனலில் போட்டிருக்கேன், என்னோடய சேனல் ஆசம் இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல்னு. அதில் போனீங்கன்னா அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, அப்போது ஜப்பானில் புத்திசத்தை படித்து அதில் இருக்க சில மந்திரங்கள், சிம்பல்ஸு அதெல்லாம் கற்றுக்கிட்டாரு. ஓகே, மந்திரம்னா என்னன்னு தெரியும், சிம்பல்ஸ்னால் என்னென்னா குறியீடுகள். அதாவது இப்படி 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 இப்போ பண்ணுறது ஒன்றும் இல்லை. நம்ம கோவிலில் பெரிய பூஜாரி என்ன பண்ணுவார், இந்த இப்படி 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 அப்படி இப்படி இப்படி அப்படிலாம் பண்ணுவார். அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. நம்ம ஏதோ கையில் இப்படியே பண்ணுறாருன்னு நினைக்கிறோம், அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. அது நம்ம படிக்கணும். அதுதான் இந்த தியாலஜி மாதிரி படிக்கிறதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்போ அம்பாளை அதில் ஆவாகிப்பாங்க, சாப்பாடு கொடுக்கும்போது இப்படி இப்படி பண்ணுவாங்க, இப்படி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சிம்பல்ஸ். ஓகே, அங்கன்யாசம் கரன்யாசம்னெல்லாம் சொல்லுவாங்க. ஓம் அங்குஷ்ட பிரணாமக இப்படி இப்படி இப்படிலாம். அது மாதிரி சிம்பல்ஸ்னால் குறியீடுகள். அப்போ இந்த குறியீடுகளை நம்ம இப்படி வெறுமனை காற்றுல வரையலாம், கையில் வரையலாம், எங்கேயாவது வியாதி இருந்தால் அது மேலே போடலாம், பேப்பரில் வரையலாம். நிறைய விஷயத்தில் இந்த குறியீடுகளை உபயோகிக்கலாம், சிம்பல்ஸ். இந்த குறியீடுகள் ரொம்ப பவர்ஃபுல். அதாவது இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, இப்போ பிரபஞ்சத்தோடு உங்களுக்கு பேசணும், பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்கணும்னா என்ன மெத்தடு? ஓம் சாண்டிங். ஓம் சாண்டிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ஷனில் இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மாதிரி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, அது ஒன்று. அப்போது புத்திசத்தோட மந்த்ராஸு சிம்பிள்ஸ் எல்லாம் இவர் கற்றுக்கிட்டார். அது மட்டும் இல்லை, திபெத், அதாவது இப்போது ஹிந்துஸ்க்கு பகவத்கீதா, கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள், முஸ்லீம்ஸுக்கு குரான், அதெல்லாம் ஒரு ரொம்ப புனிதப்பட்ட புஸ்தகங்களாக நம்ம கருதுகிறோம் இல்லையா? அது மாதிரி திபெத்தியன் ஆளுங்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் தந்த்ரா லோட்டஸ் சூத்ரா. இந்த சூத்திரங்கள்னால் என்ன? இந்த குறியீடுகள், மந்திரங்கள் இதெல்லாம் சொல்கிறது தான் சூத்திரம். ஓகே, அப்போ தந்த்ரா லோட்டஸ் சூத்திராங்கிற ஒரு பெரிய ஒரு புக்கு திபெத்தியன்ஸோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் எழுதி வச்சுருக்காங்க. அதையும் இவர் எடுத்து படிக்கிறார். இதுக்காக தான் சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டார். அப்போ அதெல்லாம் படித்து கற்றுக்கிறார். அப்போது இவருக்கு புரியுது, வெஸ்டர்ன் அதாவது மேலை நாடுகள்லேயும் இந்த ஹீலிங் நடக்குது நிறைய இடத்துல, கீழே நாடுகள்லேயும் இதை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆயுர்வேத டாக்டர்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஆயுர்வேத வைத்தியர்கள்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் ஹீலிங் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில், அதாவது புத்த மடத்தில் ரொம்ப நாள் தங்கி இதை பற்றியெல்லாம் விலாவாரியாக படித்து எடுக்கிறார். ஓகே, ஆனாலும் இவர் கேட்குற கேள்விக்கு விடை கிடைக்கல. எந்த புக்கில் படித்தாலும் இவரோட கேள்விக்கு விடை கிடைக்கல. இவரோட கேள்வி என்ன? என்னால் மற்றவங்களை சுகப்படுத்த முடியுமா? என்னால் மற்றவங்களுக்கு ஹீலிங் செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா? அதாவது இவர் ரொம்ப படிக்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் புத்தருக்கும் உண்டான ஒற்றுமைகள் நல்லா புரியுது. அதாவது ஜீசஸ் ஆனாலும் சரி, புத்தர் ஆனாலும் சரி, சாரி, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹீல் பண்ணுறாங்க, தூரம் உள்ளவங்களுக்கு ஹீல் பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கவங்களையும் ஹீல் பண்ணுறாங்க.
அப்போ எனக்கு ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சாரி அப்படின்னு யோசிக்கிறார். அப்போது எனக்கு ஒன்று புஸ்தகத்தில் தேடி பார்த்து படித்து ஒன்று நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த புத்த மட தலைவனை போய் பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு வேலை செய், நீ எங்கேயாவது மலையில் போ, எங்கேயாவது தூரத்தில் தனியாக போய் உட்கார், ஃபாஸ்டிங் இரு. ஃபாஸ்டிங்னா சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, நம்மளாம் விரதம் இருக்கோம்ல, அதை மாதிரி 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இவர் அது அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒரு பெரிய மலை பக்கத்தில் போய் மலையில் போய் உட்கார்றார். மலையோட உச்சியில் போய் உட்கார்றார். 21 நாள் ஃபாஸ்டிங் விரதம் இருக்கார். சங்கல்பம் பண்ணிவிட்டு உட்கார்றார். என்ன சங்கல்பம்? 21 நாள் என்னோட அந்த குரு என்ன உட்கார சொன்னார். 21 நாளைக்குள்ளே எனக்கும் அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியணும். அது ஹீலிங் எப்படி வருது, இவங்க புத்தர் எப்படி பண்ணார், ஜீசஸ் எப்படி பண்ணார், எனக்கு அது மாதிரி பண்ணணும். எனக்கு அந்த சக்தி கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும். அதுக்காக மெடிடேஷன் பண்ணுறார். அப்போ 21 டேஸ் மாதிரி பண்ணுறார். அவர் சொன்ன மாதிரி, அந்த புத்த மட துறவி தலைவன் சொன்ன மாதிரி 20 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. 20 நாளில் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார், விரக்தி நிலைக்கே வந்துட்டார். இன்னும் ஒரு நாள் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு என்னோட மனசுக்குள்ளே இருக்க கேள்விக்கு விடை கிடைக்கணும். கிடைக்காட்டினா இந்த மலையிலேருந்து கீழே குதித்து செத்துருவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறார். 21ஆம் தேதி 21வது நாள் காலையில் இப்படி தியானம் பண்ணும்போது ஒரு பெரிய வெளிச்சம் அவர் நெற்றிக்கண்ணில் பட்டு உள்ளே போகுது. அது மட்டும் இல்லை, அதாவது கட்டையாக, அதாவது நிறைய கத்தையாக மல்டி கலர்டு பல கலர்களில் பபுள்ஸாக இவருக்குள்ளே இப்படி போயிட்டே இருக்கு. பபுள்ஸ்னால் தெரியும்ல, சோப்பு வச்சு இப்படி நுரைச்சிக்கும் போது பபுள்ஸாக வரும். இந்த குழந்தைங்களாம் பபுள்ஸ் ஊதி விளையாடுறாங்கள்ல, அந்த மாதிரி கலராக பபுள்ஸ் இப்படியே அவருக்கு உள்ளே போகுது. அப்போது இந்த திபெத்தியன் புக்கில் படித்த அந்த தந்திரா லோட்டஸ் சூத்ராவில் படித்த சிம்பிள்ஸு, புத்திசத்தில் போட்ட சிம்பிள்ஸ் எல்லாம் இவருக்கு அதாவது அந்த பபுள்ஸ் எல்லாம் சிம்பிள்ஸாக மாறுது. பபுள்ஸ் எல்லாம் இப்படி வருது, எங்கேருந்தோ வந்து நெத்தி பொட்டில் இடிக்குது, நெத்தியில் 3ஆம் கண்ணில் இடித்து உள்ளே போகுது. உள்ளே போகும்போது அவருக்கு ஞானம் பறக்குது. அதாவது இந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படியே சிம்பிள்ஸாக மாறுது அந்த மாதிரி. அப்போ அவருக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. அப்போ ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய நம்பிக்கை. அப்பா திருப்தி ஆயாச்சு. 21 நாள் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஹீலிங் கெப்பாசிட்டி ஏதோ வந்திருக்கு, தெரியுது, அதோட சிம்பிள்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு, எப்போ யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாம் அவருக்கு கிடச்சிருக்கு. திருப்தியாக மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றார். வரும்போது அவர் கால் எங்கேயோ தட்டி ரத்தம் வருது. ஐயோ ரத்தம் ஆச்சேன்னு சொல்லி துடைக்கிறார். துடைச்ச உடனே அந்த இடத்துல அந்த புண்ணு ஆறிடுச்சு. அப்போ பரவாயில்லையே, என் கைப்பட்ட உடனே அந்த புண்ணு ஆறிடுச்சு, ரத்தப்போக்கு நின்றுடுச்சு, புண்ணு ஆறிடுச்சு, அப்போ எனக்கும் அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக மலையிலேருந்து கீழே இறங்கி வராரு. முதல்ல பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணுறாரு. ஹீலிங் நடக்குது. ஆஹா, எனக்கும் அந்த கெப்பாசிட்டி கிடச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லோரையும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜப்பான் மொத்தம் ட்ராவல் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த ஹீலிங்கை பற்றி மேடை பேச்சாளராக மாறுறாரு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார், எல்லாத்துக்கும் தெரியணும் இதை பற்றி அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் அந்த ஜாப்பனீஸ் நேவியிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஆள், அவர் ரிட்டையர்டு நேவி கமாண்டர், அவரோட பேர் வந்து டாக்டர்
சுஜிரோ ஹயாஷி. சுஜிரோ ஹயாஷி இதெல்லாம் ஜாப்பனீஸ் வார்த்தை. ஓகே, அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஹயாஷி அவரை டாக்டர் மிகாவோசி பார்க்குறாரு. நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிட்ட? உனக்கு ரிட்டையர் ஆகிற வயசு ஒன்றும் இல்லை, நீ என் கூட வா, நம்ம எல்லாத்துக்கும் ரேக்கி சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமா ஊர் ஊராக போய் ரேக்கியை பற்றி பிரசங்கம் பண்ணி சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஹீல் பண்ணுறாங்க. அப்போது டாக்டர் ஊசி இந்த ஹயாஷிக்கு இந்த பவரை பாஸ் ஆன் பண்ணிவிட்டு 1930 இறந்து போகிறார். அப்போது அடுத்தது இவரோட வாரிசுங்கிறது ஹயாஷி. அப்போ இந்த ஹயாஷி டோக்கியோவில், அதாவது ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவில் ஒரு கிளினிக் ஆரம்பித்து எல்லாரையும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த உலக போர்லாம் நடக்குது, சின்ன சின்ன போர்கள்லாம் வருது. எங்கே போர் வந்தாலும் அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லும், ஆம்பளைங்களை எல்லாம் தான் முதல்ல கூப்பிடும், பாய்ஸை கூப்பிடும். அப்போ இந்த போர் மூழ்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ஹயாஷி, டாக்டர் ஹயாஷிக்கு ஒரு மனசில் ஒரு இது, நான் போருக்கு போகிறேன், நான் செத்துட்டேன்னா என்னோட இந்த விஷயம் முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃபுக்கு, அதாவது சி ஹயாஷி, அவருக்கு அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு லேடி, அதாவது அவரோட பேஷண்ட்டு, முன்னாள் பேஷண்ட்டு, அவங்களுக்கு, அதாவது ஹவாயோ டகாட்டா அப்படிங்கிற ஒரு லேடிக்கு அட்யூன்மெண்ட் கொடுக்குறாரு. இதைத்தான் நான் 2வது வீடியோவில் சொன்னேன், லீனியேஜ். அதாவது இப்போ பாட்டன், அப்புறம் பாட்டனோட பையன், அப்புறம் அவரோட பையன், அப்புறம் தகப்பனார் பையன் அந்த மாதிரி, அது ஒரு தலைமுறையாக வர்ற விஷயம். அதுக்கு பேர் பாரம்பரியம், அது ஒரு லீனியேஜ். இப்போ இங்கே டாக்டர் மிகாவோசி யாருக்கு அந்த அட்யூன்மெண்ட் பவரை கொடுத்துருக்காரு? அவரோட பிள்ளைக்கு கொடுக்கல, அவரோட கூட நின்று வேலை செஞ்சவருக்கு ஹயாஷிக்கு கொடுத்தார். அப்போ ஹயாஷிக்கு மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற, ஹீல் பண்ணக்கூடிய சக்தி கிடச்சிது. ஓகே, இப்போ ஹயாஷி அவரோட ஒய்ஃபுக்கும் அட்யூன்மெண்ட் கொடுக்குறாரு. 2வது ஹவாயோ டக்காட்டாங்கிற ஒரு லேடிக்கும் அட்யூன்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த லேடியை பற்றின ஒரு சின்ன கதை. அதாவது இந்த லேடி ஹவாயன் ஐலண்ட்ஸில் பிறந்தவங்க, அதுதான் ஹவாயோ டக்காட்டான்னு அவங்க பேர். ஹவாயின்னு சொல்லும்போதே சரி, அது ரொம்ப ஒரு தீவு. அந்த நிறைய பேர் அங்கே போவாங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த ஹவாயன் ஐலண்ட்ஸுக்கு போவாங்க, நம்மெல்லாம் பீச்சுக்கு போகிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி. அப்போ அந்த ஹவாயின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரணும்? ஹவாயிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த ஹோ ஓப்பனோப்பனோ பிரார்த்தனை. அதை பற்றி ஸ்பெஷல் வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். அதில் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஹவாயில் எப்படி இந்த ஹோ ஓப்பனோப்பனோ ப்ரேயர் வந்தது, எப்படி உபயோகித்தாங்க, அதோட முக்கியத்துவம் என்னன்னெலாம் சொல்லியிருக்கேன். தயவுசெஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, அப்போது இந்த ஹவாயோ டக்காட்டாவோட கதை இப்போ அடுத்தது. இந்த டக்காட்டாங்கிற லேடி ஹவாயில் பிறந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 2 பொன் குழந்தைகள் இருக்குது, நல்ல குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு நாள் அவங்களோட ஹஸ்பண்டு இறந்துட்டார். அப்போ இவங்களுக்கு 2 பொறுப்பு, வீட்டை பராமரிக்கணும், 2 பொன் குழந்தைங்களை வளர்க்கணும், வெளியே போய் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை. அங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி காசு உண்டாக்கி பொண்ணுங்களை படிக்க வச்சு குடும்பத்தை நடத்திட்டுருக்காங்க. அந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதில் அவங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு, உடம்பு வீக் ஆகிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போனப்போ பித்தப்பையில் கல், கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, நரம்பு மண்டலம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லை ஒரு கட்டி உங்கள் உடம்பில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க டாக்டர். அப்போ இந்த கட்டியை எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் முடியும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு உண்டான சக்தி உங்கள் உடம்பில் இல்லை. அதனால் அப்போது என்ன சொன்னாங்க டாக்டர்ஸு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த ஹாஸ்பிட்டலே தங்கி நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உடம்பு தெம்பானதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவும் அங்கேயே தங்கி சரியாக குணப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது நல்லா சாப்பிட்டு உடம்பை தேத்திக்கிட்டு வராங்க. தேத்திட்டு வரும்போது டாக்டர் பரவாயில்ல, இப்போ ஆப்ரேஷன் பண்ணலான்னு ஒரு டேட்டு குறிக்கிறாங்க.
அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறதுக்கு முந்தின நாள் இந்த அம்மாவுக்கு உள்ள ஒரு குரல் கேட்குது, உனக்கு இந்த ஆப்ரேஷன் தேவையில்லை, இதை பண்ணாத அப்படின்னு. முதல் தடவை குரல் கேட்டோன்னே சும்மா அது நாளைக்கு உள்ள பயம் அதுதான் இப்படி அப்படின்னு தள்ளி விடுறாங்க. திருப்பியும் குரல் கேட்குது, திருப்பியும் குரல் கேட்குது, திருப்பி 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 இந்த உனக்கு இந்த ஆப்ரேஷன் தேவையில்லை, இந்த அறுவை சிகிச்சை வேண்டாம் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது குரல். அப்போது டாக்டர்கிட்டே போய் கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு வேறு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், எனக்கு என்ன நான் பண்ணணும்னு சொல்லுங்கள், எனக்கு உள்ளே இப்படி மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் உள் மனசு சொல்கிறத கேளுங்க, அப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம். அப்போ வேறு என்ன வழி, இந்த கட்டி எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, என்னோடய சகோதரி, அதாவது டாக்டரோட சகோதரி இந்த டோக்கியோவில் ஒரு ரேக்கி ஹீலிங் சென்டர் இருக்குது. அதாவது ஹயாஷியோட சென்டரை பற்றி பேசுகிறார். ஹயாஷிங்கிற ஒருத்தர் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய சகோதரி அங்கே போய் ஹீல் ஆகிட்டா, குணமாயிட்டா. அது மட்டும் இல்லை, அவங்க அட்யூன்மெண்ட் வாங்கி மற்றவங்கள ஹீல் பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் அங்கே போய் ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்ல மனுஷன், நல்ல ஒரு மனசுள்ள மனுஷன், சர்ஜன், அவர் சொல்லிவிட்டார். இந்த அம்மா டோக்கியோவில் போய் இந்த ஹயாஷி கிளினிக்கில் சேர்ந்து 4 மாதம் ஸ்டே பண்ணி 4 மாதம் ரேக்கி எடுத்து இந்த கட்டியை கரைச்சிட்டாங்க. இப்போ கட்டி ஆப்ரேஷன் இல்லாமல் கத்தி வைக்காமல் கட்டி கரைஞ்சிடுங்க. நேச்சுரலாக அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வந்தது. அப்போ ஹயாஷிட்ட கேட்குறாங்க, ரேக்கினா என்ன பண்ணுறீங்க எப்படி. அப்போ அவர் கதையெல்லாம் சொல்கிறார். அப்போ இவங்களுக்கு ஆசை, என்னையும் அட்யூன் பண்ணுங்க அப்படின்னு. முதல்ல அவர் மாட்டேன்ட்டார். ஏன்னா நீ ஹவாயன், நீ ஜாப்பனீஸ் ஆள் இல்லை, அதனால் உனக்கு தரமாட்டேன். இவங்க கையை பிடிச்சி காலை பிடிச்சி எப்படியோ ரேக்கி லெவல் 1 அட்யூன்மெண்ட்டு 1936 வாங்குகிறாங்க. லெவல் 2 அட்யூன்மெண்ட்டு 37 வாங்குகிறாங்க. லெவல் 3 அட்யூன்மெண்ட்டு 38 வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போய் ஹவாயில் போய் ரேக்கி கிளினிக் ஆரம்பித்து இருக்கிறவங்களெல்லாம் ஹீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவில் வளர்ந்து USA, கனடா அப்படி இப்படின்னு பல நாடுகளுக்கு போய் ரேக்கி ஹீலிங் பண்ணாங்க. இப்போது இதுதான் இந்த ரேக்கியோட ஆரம்பத்தோட கதை. இதில் இதுக்கு இந்த விஷயத்துக்கு தான் லீனேஜும்பாங்க. லீனேஜ்னா என்ன, அப்பா புள்ள அந்த பிள்ளையோட புள்ள அப்படி இல்லை, அது ஒரு பாரம்பரியம். நிறைய வைத்தியர் குடும்பத்தில் ராஜ பரம்பரையிலெல்லாம் இந்த மாதிரி நடக்குது. அது இல்லாமல் இங்கே மிகாவோ ஊசி யாருக்கு கொடுத்துருக்காரு அட்யூன்மெண்ட்டு, ஹயாஷிக்கு கொடுத்தாரு. ஹயாஷி மிகாவோ ஊசியோட புள்ள கிடையாது, ஆனால் அவர் கூட வேலை செஞ்சார். ஊசிக்கு தெரிஞ்சு போச்சு நான் சாக போகிறேன்னு. அப்போ இந்த கலை என்னோட நின்று போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஹயாஷிக்கு அட்யூன்மெண்ட் கொடுக்குறாரு, தீட்சை கொடுக்குறாரு. ஹயாஷி தான் ஒய்ஃபுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த ஹவாயன் லேடி தக்காட்டாவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ தக்காட்டா பல இடத்துலையும் போய் அவங்க பல விதத்தில் எல்லாத்துக்கும் வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் அட்யூன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஹீலிங் பண்ணுறாங்க. அப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் லீனியேஜ். புரியுதா? ஸோ அட்யூன்மெண்ட், லீனியேஜை பற்றி இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இங்கே வச்சு நிறுத்திக்கலாம். பாக்கி விஷயங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 2019 நான் டாக்டர் மீனாட்சிகிட்ட லெவல் 1, 2, 3 அட்யூன்மெண்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு இன்னொரு குருவான யோகிஸ் ராஜா சாரும் எனக்கு ரேக்கி சிம்பிள்ஸை பற்றியெல்லாம் நிறைய கிளாஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ ரேக்கி 4, அதாவது எனக்கும் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. இப்போ நான் அஃபிஷியலாக ஒரு ஹீலராக ஒரு கிளினிக்கு தொடங்கி ஒன்றும் பண்ணலை. ஆனால் என் லெவலில் பண்ணுறேன். எனக்கு அதில் நல்ல நம்பிக்கை இருக்குது. என் வீட்டில் ஆளுங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. வீட்டுக்கு பண்ணுவேன், மரத்துக்கு செடிக்கெல்லாம் பண்ணுவேன். என்னோடய வில்வ மரத்துக்கு, மற்ற பவழ மல்லிகை,
செடியெல்லாம் வாடி போயிடுச்சு, சக்தி இல்லாமல் இருந்தால் அதுக்கெல்லாம் ரேக்கி ஹீல் பண்ணுவேன், சிம்பிள்ஸ் போட்டு ஹீல் பண்ணுவேன். இப்போது எனக்கு வேறொரு குரு கிடச்சிருக்காங்க, நார்த் இந்தியன், பாருல் கஷ்யப்னு அவங்க பேர். நல்ல ஒரு லேடி. அவங்க 2-3 மாஸ்டர்கிட்ட இது மாதிரி கிராண்ட் மாஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்க இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டு இப்போ லெவல் 1, 2, 3 அவங்கள்ட்டையும் முடித்தேன், அட்யூன்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் டாக்டர் மீனாட்சிகிட்ட வாங்கினது டைரெக்டாக, இவங்கள்ட்ட ஆன்லைனில். ஆனால் ஆன்லைனில் எனக்கு அது நல்ல எஃபெக்ட் தெரியுது. அட்யூன்மெண்ட் கொடுக்கும்போது அதோட சக்தி நல்லா புரியுது. அப்போ இப்போ லெவல் 4 வேணுன்னா கற்றுக்கோங்க அப்படின்னாங்க. இவங்கள்ட்டையே நான் லெவல் 4ம் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ லெவல் 4 அட்யூன்மெண்ட் முடிஞ்சால் எனக்கும் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். பட்டத்தினால பெருசாக ஒன்றும் நமக்கு இல்லை. நானும் இனிமேல் எல்லாத்துக்கும் ஹீலிங் செய்யணும் அப்படின்னு எனக்கு என் மனசு இப்போ சொல்லுது. என்னோடய சோல் பிளானிங்கில் என் ஆத்மா சொல்லுது, நீ சக்ரா ஹீலிங் சொல்லிக் கொடு, ரேக்கி ஹீலிங் பண்ணி கொடு, ரேக்கி ஹீலிங் சொல்லிக் கொடு. நீ கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டேன்னா மற்றவங்களுக்கும் அதில் நிஜமாக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு நீ அட்யூன்மெண்ட் கொடு, தீட்சை கொடு. அப்போ இதை இந்த கலையை நம்ம வம்சமாக, அதாவது பாரம்பரியமாக இதை வளர்த்துக்கிட்டு போகணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. அதனால் அதையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஆன்லைனில் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் வரேன். மற்றவங்களுக்கு எப்படி ஹீல் பண்ணுறதுங்கிறது கரெக்டாக இவங்க சொல்லித்தராங்க. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சால் நானும் ஹீலிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்ருக்கேன். இந்த பிரபஞ்சம், நான் கும்பிடுற அம்பாள், சிவன், சிவசக்தி என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கட்டும். ஓகே, அதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.